ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம வந்திருக்குது இன்னொரு புதிய வீடியோ. நானும் அண்ணாவும் சேர்ந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் ஏன் வாய முடிட்டு தான் என் தொண்டை கட்டியிருக்கு. ஸோ என்சிஷியல் அது பதில் பேசுவார்னா பேசிகிட்டு இருந்தார். அண்ட் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து இமோஷனலாக இருக்கலாம். மேபி அது வந்து எப்படியான விஷயம்ன்றது எனக்கு தெரியலை. பிகாஸ் இந்த விஷயம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இதுக்கான ஒரு ஓப்பன் பண்ணி சொல்கிற விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் இது ஒரு ட்ரிபியூட் விட்னஸ் சொல்லலாம். அண்ட் இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தி லவ் ஃபார் தளபதி. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் தளபதி 69 அப்டேட் இருக்குல்ல, அதுதான் மெயின் ஹைலைட். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துப்பீங்கன்னு தெரியாது, பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இவரும் வளர்ந்த ஸ்டேஜுக்கு விஜய் ஓடைய ஒரு பீக்கை பார்த்தாரு. ஸோ நானும் சின்ன சேர்ந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி விட்டு போக போகிறதில்ல, எப்படியான விஷயங்கள் இருக்க போது நான் 5 நிமிஷம் கிளிப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா பேசிக்கலாம். பாருங்க எங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளோட வீடியோ ரெடியாக இருக்குது, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு அரசியல் விஷயமா ஃபேன் பேஸாகவும் இருக்கணும். ஃபோட்டோ வந்துச்சுல, ஒரு ஆடியோ லான்ச். இதெல்லாம் மிஸ் பண்ணும்ல. நெஞ்சில் குடி இருக்கும் இந்த டைம்ல இந்த இது ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான் தளபதி விஜய். ஸோ அப்போ இதுதான் ஒரு கடைசி படம் 69. தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதை மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். ஓகே, அது விஜயோட சிக்னேச்சர் தானே தளபதி. ரீசெண்ட் டைம்ஸ் ஹேர் கட்டும் விஜயோட மாறிக்கிட்டு இருக்க தளபதி. பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் பிறந்தான். அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதி வளர்த்தது, அதனால் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தேட்டரில் பார்க்க போகிறது. நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன். சார் 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செய்கிறேன். பத்திரிலேருந்து ஆக்னி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் தான் போயிட்டு. குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് அது உங்கள் வயசுல இருந்து தளபதி படத்துக்கு வீட்டில் இருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது. நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും படம் செய்யணும் എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும்.
ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சு. எனிவேஸ் கவலை தான் இல்ல. ஒரு ரசிகையாவும் ஒரு தங்கச்சியாவும் சொல்றேன் நானு. இதே தியேட்டர்ல அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். பெரிய இல்ல இந்த ஒரு குட்டில அங்க இருக்குல்ல வந்து தியேட்டரே மூடலாங்கும்போது இவர் ஒருத்தர் மாஸ்டர் ஃபைட் பண்ணி மாஸ்டர் இந்த மாதிரி தியேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை என்ன நம்பி ரசிகர்கள் ஏன்னா மக்களுக்கு இது ஒரு பெரிய லாஸ். ஊழியர்கள் இருக்காங்க, தியேட்டர்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணாரு. ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்பம் தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேர குழந்தை மாசமாக குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தா அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது வந்து கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. அவர் ஃபிலிம் ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. பெரியவா project announcement. பட் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதையும் நாங்கள் காட்டியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை தானே? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர்லேயும் வந்து நம்ம தளபதி படத்தை எடுக்கிறது யாருன்னா நம்ம வினோத் தான் எடுக்கிறாரு. ஸோ அதுவும் அனிருத் மியூசிக்ல இல்லை. ஸோ அந்த போஸ்டரும் நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இருக்கும். ஏன்னா அண்ட் அதையும் தாண்டி இவரோட ஏஜோ இவருக்கு கீழே இருக்கவங்களோ இல்லை நம்ம வயசு லைக் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப வயசு லைக் எல்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே விஜய் பிடிக்காமல் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் இவருடைய படங்களை வந்து இனி நாங்கள் மிஸ் பண்ண போகிறோன்னா லைக் அது எனக்குமே ரொம்ப கவலை. நானும் இமோஷனல் ஆகிட்டேன். பட் அதை காட்டிக்க முடியாத லெவலில் இருந்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வளர்ந்த அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஓவரால் நான் வளர்ந்ததுலேருந்து எனக்கு தெரிய நான் எப்போ தளபதி மூவி ரிலீஸ் ஆகினாலும் கண்டிப்பாக போயிடுவேன். அண்ட் தளபதியோடைய மூவிஸ் எனக்கு தெரிஞ்சு நான் எதையும் மிஸ் பண்ணதில்லை. ஓவரால் 30 years அவர் ஃபிலிம் வேர்ல்டில் இருந்திருக்காரு. ஆமாம், 30 வருஷன்றது அவ்வளோ ஈஸியான ஜேர்னியும் இல்லை. அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஒரு 5 yearsக்கு மேலே தான் அவருடைய ஆடியோ லான்ச் கூட ரொம்ப கிராண்டாக நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு நான் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படங்கன்னா நிறையவே இருக்குது. அண்ட் அவருடைய ஓப்பனிங் ஷோவை எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும். ஸோ நானும் ஒரு தளபதி ஃபேன், தம்பியும் அப்படி தான். ஸோ அப்படின்ற பட்சத்தை நாங்கள் அந்த FDFS கண்டிப்பாக மிஸ் பண்ணோம். அண்டு அது இப்போயும் நினைக்கும் போது மிஸ் பண்ணுன்றதை தாண்டி இனி தளபதி ஸ்க்ரீனில் இருக்க மாட்டாருனாலுமே மக்களுடைய பொதுச்சேவைக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார்ல. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு அவரோட அரசியல் இதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத. அண்ட் எப்படியுமே நாங்கள் அவரை மிஸ் பண்ண தான் போகிறோம் இனிமேல் அவருடைய மூவிஸ் இல்லாமல். ஆனால் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், எப்படி கில்லியை ரீரிலீஸ் பண்ணி அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணணுமோ. இனி அவருடைய எத்தனை படங்கள் இருக்குப்போ 28 கோட் எல்லாம் சேர்த்து இனி வர காலங்களில் இனி எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அண்ட் இந்த வீடியோவில் கூட பேசுகிற ஒவ்வொரு மக்களுடைய வழியை தான் நாங்கள் பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த சலூனில் கூட ஃப்ரெண்ட்ஸ் சலூன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இதாக்கியிருந்தாங்க. அண்டு இதெல்லாம் பெரிய விஷயம் தான் இல்லை. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலையே அவங்க தளபதியோடைய லவ்னால மாற்றிருக்காங்க. ஸோ அப்படிங்க பார்க்கும்போது தளபதிக்கு தளபதி மேலே எவ்வளோ ஒரு லவ் வைக்க முடியுமோ அவ்வளோ எல்லாரும் வச்சு தான் இருக்காங்க. அது நாங்களும் அதுலேயும் ஒரு பங்கு நமக்கும் எடுத்துக்கலாம். பிகாஸ் நாங்களும் சைல்ட்ஹுட்லேருந்து அவருடைய ஃபிலிம்ஸை பார்த்து வளர்ந்து FDFSக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணி எது என்னவான சுச்சுவேஷன் இருந்தால் நான் அதுக்கு போயிருக்கோம். ஈவன் மாஸ்டர் கொரோனா டைமில் கூட. ஸோ அப்படின்ற விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அண்டு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. பிகாஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன்.
ஸோ அப்படின்றனால இன்வெஸ்ட் வில் மிஸ் தளபதி இன் ஃபியூச்சர். பட் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு பங்காக நாங்கள் இருக்கலாம். மேபி சினிமா கரியர் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைக் பெரிய பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஆமாம், அவரோட கரியருக்கு சினிமா தான் மெயின். ஸோ அந்த ரசிகர் பட்டம் தான், அந்த கூட்டம் தான் இனி அவர் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகும். ஸோ அப்படின்னால தான் அண்ட் இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம் தான். அண்ட் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது யோசிக்கலை. பட் இந்த வீடியோ உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மக்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ இனியும் நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஏற்கனவே வந்த நியூஸ் படி கோட் தான் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம்னு இருந்துச்சு. பட் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கூட தியேட்டர் போய் பார்த்தோம். பட் இது வந்து சர்ப்ரைஸ். செப்டம்பர் 14th 5 PM தான் இப்படி தளபதி 69 வந்து இருக்கு, அதுதான் தளபதியோட லாஸ்ட் மூவின்னு சொல்லி இதாக்கி இருக்கிறாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக நாங்கள் ஷாக் ஆகிட்டேன். என்ன அது பொய்யான நியூஸாக ஃபேக்குன்னு தான் இருந்துச்சு. ஃபேக்குன்னு தான் நினச்சோம். பட் வர வர எல்லா யூடியூப் சேனல்லையும் அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் நானும் நம்பினேன், சாரி ஓகே இதை பார்த்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலான்றது தான் இந்த ஒரு லவ் ஃபார் தளபதின்றதை நாங்கள் எடுத்து பண்ணோம். அண்ட் 69 அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரையும் நாங்கள் வந்து பார்த்து அதையும் பேசிட்டோம், இதை பற்றியும் பேசிட்டோம். ஸோ ஓவரால் நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க, இல்லை பர்சனலாகவும் பல கருத்துக்கள் இருக்கும். அதை என்னன்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் பை த வே இந்த வாய்ஸ் இப்படி ஆகுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்த நாங்களே பேசணும். அண்ட் மீதி விஷயத்தை நீங்களே சொல்லிடுங்க. அண்ட் அதையும் தாண்டி இப்போ எங்களுக்கு கோட் தான் ஒரு பெரிய கோட் முடிஞ்சிட்டா வேறு படமே இல்லைன்னு இருந்தோம். பட் இப்போ அதுக்கான சப்போர்ட்டாக தளபதி 69 வருது. பட் தளபதி 69க்கு அப்புறம் வில் மிஸ் தளபதி. எஸ், அண்ட் அந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக போவோம். அண்ட் அவன் இந்த போஸ்டர்லேயும் கூட அவர் ஒரு பந்தத்தை பிடிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து மேபி அவருடைய அடுத்த ஒரு கரியர் இருக்குல்ல, ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறதுக்கான ஒரு இதாக இல்லை அரசியலுக்கான ஒரு ஆரம்பமானது அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். அரசியலுக்காக இருக்கலாம், இல்லாட்டி அது மேபி ஒரு ஃபாரஸ்ட் பேஸ் ஸ்டோரியாகவும் இருக்கலாம். எப்படின்றது நமக்கு தெரியல. பிகாஸ் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு ஸ்டேஜஸ். ஏன்னா தளபதி உதய பார்த்துக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லாட்டி வேற இல்லை. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் நல்லபடி இந்த வீடியோ நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம 2 பேரும் நம்மளுடைய பர்சனல் கருத்துக்களை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். ஸோ எனக்கு பர்சனல் என்ன தோணுச்சு நான் சொல்லிட்டேன், இவருக்கு இவருடைய மைண்டுக்கு எப்படி வச்சோ அந்த விஷயத்தை இப்போ சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பல கருத்துக்கள் உங்கள் மனசை வச்சிருப்பீங்களா, அது என்னட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நாங்கள் 2 பேரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதோட இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணோன்னா இல்லை எங்கூட சேர்ந்து இவர் பாருறது இன் ஃபியூச்சர் இனி நடக்க போகிற வீடியோஸ் தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வீடியோ பெறும் நாம் சிம்பிளி ஹரி அண்ட் தஷ்வின். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.